அமெரிக்காவுக்கு சொந்தமான 2 போர் விமானங்கள் வந்து சுக்கு நூறாக நொறுங்கி போய் கிடக்குது. இனிமேல் அதை பயன்படுத்த முடியாதுன்ற அளவுக்கு அது பாதிப்புக்குள்ளாக இருக்குது. அந்த விமானங்களோட பெறுமதி கிட்டத்தட்ட $136 மில்லியன் அப்படின்றாங்க. அது இலங்கை பெறுமதியில் பார்த்தீங்கன்னா 4500 கோடி கிட்டத்தட்ட. இந்திய பெறுமதியில் பார்த்தா 1300 கோடி பெறுமதியான இந்த 2 விமானங்களும் நொறுங்கி போனது. இதுக்கான காரணம் என்ன, இந்த விமானங்களோட சிறப்பம்சம் என்னன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னால் வியான்சா பிளேன்ஸ் போட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏனென்னா விமானம் சார்ந்த செய்திகளை தரத்துக்கு இருக்கிற ஒரே ஒரு தமிழ் யூடியூப் சேனல் வியான்சா பிளேன்ஸ் போட்ட மட்டும்தான். அமெரிக்க கடற்படைக்கு சமமான EA-18G கிரவுலர் என்ற விமானம் தான் விபத்துக்குள்ளாயிருக்குது. சமீப காலத்துல நடந்த போர் விமானங்கள் விபத்துல இந்த விபத்து தான் வந்து அதிக செலவு வழங்கின விபத்தா வர்ணிக்கப்படுது. அதுக்கான காரணம் என்னன்னா, ஏற்கனவே பார்த்த மாதிரிதான் கிட்டத்தட்ட இந்த விமானங்கள் 4500 கோடி இலங்கை ரூபாயில், இந்திய ரூபாயில 1300 கோடியும் பெறுமதியான விமானங்கள். அதனாலதான் இது அதிக செலவு வழங்கியுள்ள விபத்தா பார்க்கப்படுது. கன் ஃபைட்டர் ஸ்கை சேசோன்ற ஒரு ஷோ வந்து மவுண்டைன் ஹோம் ஏர் பேஸ்ல கடந்த 17ஆம் தேதி நடைபெற்றது. இந்த ஏர் ஷோவில் தான் இந்த 2 விமானங்களும் கோஆர்டினேட் பண்ணி எப்படி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காட்ட முடியும் என்று செய்யக்குள்ளதான் இந்த விபத்து நடந்தது. அதிர்ஷ்டவசமா இந்த விமானத்துல பயணித்த 4 விமானிகளும் வந்து உயிர் தப்பிட்டாங்க. அவங்க அந்த வீடியோல பார்க்கலே தெரியும், பாராசூட்ல இறங்கி வாரது இந்த வீடியோல வடிவா தெளிவா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது சாதாரண போர் விமானங்கள் மாதிரி நேரடியா வான் போர்ல ஈடுபடுற ஒரு ஃபைட்டர் ஜெட் கிடையாது. இது வந்து எலக்ட்ரானிக் அட்டாக் பண்ற ஒரு விமானம். அதனாலதான் இந்த விமானம் இவ்வளவு வேல்யூபிளான ஒரு விமானமா கருதப்படுது. எலக்ட்ரானிக் அட்டாக் அப்படின்னா என்னன்னா, பெருசா ஒண்ணும் இல்லை, சிம்பிளா சொல்றேன்டா, இந்த ரேடர்களை ஜாம் பண்றது, யாரும் கதைச்சு கொண்டு கேட்கல, டெக்னாலஜி வைஸா அதுக்குள்ள குறுக்கீடு செய்து போலியான தகவல்களை அவங்களுக்கு வழங்குறது, இந்த மாதிரியான வேலைகள் செய்கிற ஒரு விமானம் தான் இந்த விமானம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா, ஒரு நாட்டோட வான் பரப்புக்குள்ள இது நுழையும் போது எதிரி நாட்டு விமானங்களால, எதிரி நாட்டு ரேடர்களால இந்த விமானம் கண்காணிக்கப்படும் பொழுது அந்த ரேடர்களுக்கு வந்து இது போலியான தகவல்களை தான் அனுப்பும். அப்படின்னா ஒரு விமானம் போதண்டா 5 விமானங்கள் போற மாதிரி ஒரு போலியான நம்பர்ஸ் அனுப்பும், போலியான லொகேஷன்களை அனுப்பும். அதனால எதிரிகளால இலகுவா டார்கெட் பண்ண இல்லாம இருக்கும். அதனால அவங்களுடைய தாக்குதல் எல்லாமே ஃபெயிலியர்ல தான் முடியும். அப்படியான ஒரு ஜாமர் வேலை தான் இந்த விமானம் செய்யும். அதுதான் இந்த விமானத்தோட ஸ்பெஷாலிட்டி. இந்த விமானம் 2 அமெரிக்கா இழந்திருக்கிறன்றது உண்மையிலேயே ஒரு பெரிய இழப்பு தான். இதுபோல உலகத்துல ஆங்காங்க நடக்கிற விமானம் சார்ந்த செய்திகளை தெரிஞ்சு கொள்றதுக்கு தொடர்ந்து வியான்சா பிளேன்ஸ் போட்ட சேனலோட இணைந்திருங்க.